இன்னும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எடுத்துட்டு போலான்னு மறுநாள் காலைல வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்புற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, மீனா எல்லா வித்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அவனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, எல்லாருக்கும் வந்து சமைச்சு வைக்கணுன்ற ஐடியா கூட இல்லையா அவனுக்கு. எங்க தான் போயிட்டாலும் ஊர் சுத்ததுக்கு அப்படின்ற மாரி திட்டிட்டு இருக்க அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பாரு அவ தான் சமைச்சிருக்கணும். ஏன் உன் பையனுக்கு தேவையானத நீ சமைச்சு எடுத்துட்டு போனா என்ன? அவள நான் தான் அனுப்பிச்சிருக்கேன். நீ போய் வேலைய பாரு. எல்லாம் பண்ணி வச்சுட்டு வா. போய் எடுத்துட்டு போ அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ஏன் உங்க மருமகள் இல்ல அதனால தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. எப்ப பாரு அவள இது தூக்கி வச்சுட்டு தான் இருக்கிறீங்களே தவிர, அங்க நம்ம பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போகணும்னு உங்களுக்கு கொஞ்சமான எண்ணம் இருக்கா? அவன போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, ஏய் மீனா ஆல்ரெடி காலையில எழுந்து எல்லாமே சமைச்சு வச்சுட்டு கிளம்பி போயிட்டா. நான் தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சொல்லியிருக்கேன். கல்யாண வேலை அப்படியே இருக்குல்ல. நம்ம விஷயத்துல அவங்க வேலைய நிறுத்த முடியாது இல்லையா? அதனால தான் நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி, சரி என்னமோ பண்ணி தொலைங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு மனோஜ் பக்கம் கிளம்புறாங்க. முத்து, மீனா பார்த்தீங்கன்னா, தன் மாமா வீட்ல போயிட்டு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க டைம்ல தான், அவங்க தாய்மாமனும் பார்த்தீங்கன்னா, சில பொருளெல்லாம் வாங்கி குடுக்கலாங்கப்பா. அவங்க வாங்கி என்னென்ன வாங்கி குடுக்குறாங்களோ, அத பார்த்துட்டு மீதி இருக்கிறத நாம வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா கால் பண்றாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்ல, அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நானே வாங்கி தரேன். ஃப்ரிட்ஜ், பீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். வேற எதனா கிச்சன் ஐட்டம் எதனா வேணும்னா நீங்க வாங்கி குடுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு, இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்ட மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏங்க இது ரோஹினியோட மாமா வாய்ஸுங்க. அவரு தாங்க இப்படி பேசுவாரு" அப்படின்னு சொல்ல, "அட ஆமா இல்ல அவர மாரி பேசுறாரு. யாராக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "யாருன்னு தெரியலப்பா. ஆனா ரொம்ப தங்கமான மனுஷனா போறாரு" அப்படின்னு சொல்ல, "சரி போறோம்ல பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன் மாமாவ கூட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்புற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, கறிக்கடை மாமா வந்துட்டு ரோஹினி கால் பண்றாங்க. "பொண்ணு தங்கம் இது மாப்பிள்ளை வந்து எல்லாமே வராங்களாம். நீ அந்த பொருளெல்லாம் அனுப்புறேன்னு சொன்னேன். அனுப்பிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல மனோஜுக்கு அடிபட்டுருச்சு. அதனால நாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். நான் ஸ்டாஃப் கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க போங்க. அவங்க எல்லாருமே எடுத்து வந்து டெலிவரி பண்றாங்க. நீங்க போய் பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருமே கிளம்பி போங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா, தன் மாமாவ கூட்டு அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா, அவர் நின்னுக்கிறத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாரு. "இவரு தான மலேசியா மாமா. இவரு என்ன எங்க நின்னுட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா முத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா, மாமா எப்படி இருக்கீங்க? ரோஹிணி பார்க்க வந்தீங்களா? மனோஜ் அடிபட்டு இருக்கு தெரிஞ்சு வந்தீங்களா? அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கறிக்கடை மாமா வந்து சுதாரிச்சுன்னு பேசிட்டு இருக்க டைம்ல தான் பொண்ணு சைடுல அப்பா வராரு. அப்பாவ பார்த்தீங்கன்னா, வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொருளெல்லாம் வாங்கிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி பேசுறாரு. மாமா இவரு உங்களுக்கு முன்னாடியே தெரியுன்ற மாரி முத்து வந்து டவுட்டா கேட்க, தெரியும்பா இவரு தான் மாப்பிள்ளையோட தாய் மாமா அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து அப்படியே மறைச்சு பார்க்குறாரு. இத பார்த்த முத்து கறிக்கடை மாமா பார்த்தீங்கன்னா, என்னடா இது உண்மை தெரிஞ்சு போச்சு. ஐய்யயோ! என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே இருக்காரு. என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் முத்துமே பார்த்தீங்கன்னா, எதுவுமே வெளிக்காட்டிக்காம, சரி நம்ம வந்து வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வெளிய வந்து ஏத்திட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, தனியா கூப்ட்டு, "யோவ் ஃப்ராடு" அப்படின்னு சொல்லி கூப்பிட, "முத்து எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ எதுவும் பிரச்சனை பண்ணாத. ரொம்ப நாள் கழிச்சு என் தாய்மாமன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அவன் வாழ்க்கையில விளையாடுறாத பாரு. நான் அப்புறம் பொறுமையா உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி இங்க தானே இருப்ப. நீ எங்கேயும் போயிற மாட்டல்ல. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் இரு. இப்போ மனோஜுக்கு அடிபட்டு இருக்கு. அதனால வந்து இப்போ எதுவும் என்னால சொல்லவும் முடியாது. அப்புறம் உன்கிட்ட பேசிடுறேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவுமே வெளிக்காட்டிக்காம அப்படியே போயிருது. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.